ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம தோட்டத்து அறுவடை மேலேருந்து தள்ளும் போது கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. கம்பி போட்டு இழுக்கும்போது பாருங்கள் எப்படி உடஞ்சிடுச்சு. இது மாதிரி ஒரு செடிங்க வைங்க. நீங்கள் செடி வச்சிங்கன்னா இது மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பப்பாளி. இது தள்ளும் போது 1-2 காய், இது ஒரு 2 நாள் வச்சா பழுத்துடும். கொஞ்சம் காய் வாட்டவே அப்படியே தள்ளும் போதே வந்து ஊஞ்சிச்சு. இதெல்லாம் இருந்தாலும் 2 நாள் வச்சா பழுத்துடும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கலர் வரும் பாருங்க. இந்த கலர் வந்தாக்கா தள்ளிடணும் நம்ம பப்பாளி. இதுவும் பழுத்தது தான் பாருங்க, கலர் வந்துச்சு பாருங்கள். இந்த கலர் வந்ததுமே தள்ளணும். பப்பாளி பழம் அறுத்துடணும் மரத்துலேருந்து. இதுவும் லைட்டாக அதை வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி இந்த கலர் ஒரு மஞ்சள் கலராக வரும். ஆனால் நீங்கள் தள்ளும் போது பப்பாளி பழம் மரத்துலேருந்து கீழே எடுக்கும்போது பார்த்து தள்ளணும். பத்துன்னு வந்துச்சு. ஒன்று என் கை மேலே வந்துச்சு. நீங்கள் பார்த்து தள்ளி எடுங்க. எல்லா செடியும் வச்சுருப்பேன் நான். பப்பாளி செடியிலேருந்து எல்லா செடியும் இருக்கும் என்கிட்ட. இது நல்லது, சுகருக்கெல்லாம் நல்லது. இது சாப்பிட்டா நரம்புக்கு, சுகருக்கு, எல்லாத்துக்கும் நல்லது. இந்த பப்பாளி பழம் ஜீரணம், கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைக்கும். இது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க டெய்லி ஒரு பீஸ் இதை சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த கொலஸ்ட்ரால் கூட இருக்காது. உடம்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பப்பாளி செடி வைங்க. வெளியிலே வச்சுருக்கேன். இது எங்கள் தோட்டத்தில் நல்ல காய் காய்க்குது. இப்போ தான் காய் வந்திருக்கு. ஒன்று இது காக்கா கொத்தி சாப்பிட்டுடுச்சு. இது வரைக்கும் அறுத்து எடுத்துட்டேன். இது பாருங்கள், நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச முடக்கருத்தான் கீரை. இது தோசை செஞ்சோம்னா தோசையில் இதை போட்டு அரைச்சி தோசை மாவில் கலந்து தோசை செஞ்சு கொடுக்கலாம். துவையிலும் போட்டு சாப்பிட்லாம். துவையிலையும் செஞ்சு சாப்பிட்லாம். இதை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் முடக்கத்தான் கீரைன்றது. இது துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் புளி, நான் துவையல் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது துவையலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், தோசை மாவுலேயும் சாப்பிட்லாம். நீங்கள் எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம். நரம்புக்கு அத்தனையும் நல்லது. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம தோட்டத்தில் இது ஒரு பாட்டில் வச்சு விளைஞ்சது. ஆர்கானிக்காக எங்கே வெளியிலேருந்து வாங்கலை. நான் என்னோடய தோட்டத்துலேருந்தே பறித்தது. இது நீங்கள் இது மாதிரி போடுங்க. ஏதாவது மாதுளை செடி வச்சுருக்கோம்ல, அது பக்கத்தில் வச்சோம்னா கூட அப்படியே கொடி ஏறி வந்துடும். நல்லா எவ்வளோ நல்லா பச்சை நல்லா வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.